நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தை கைவிடுமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இன்று காலையிலேயே அந்த போராட்டக் குழுவை சார்ந்தவர்கள், அந்த போராட்டக் குழுவைச் சேர்ந்த தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்கள், அந்த போராட்டக் குழுவினர் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் அதன் பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் அந்த திட்டத்திற்கு எந்த விதத்திலும் தமிழக அரசு அனுமதி தராது, எனவே விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை, போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒரு மக்கள் போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2017ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே மக்கள் போராட்டங்கள் இருந்து வருகின்றன. முதலில் ஜல்லிக்கட்டு, அதன் பிறகு நெடுவாசல் போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக உருவெடுத்து வருகிறது. அந்த பகுதியைச் சார்ந்த போராட்ட குழுவினர் பிரதிநிதிகள் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். தங்களுடைய கவலைகள், தங்களுடைய விவசாயிகளின் அச்சம் என்ன என்பதை எடுத்துக் கூறுவதற்காக இன்றைக்கு முதலமைச்சரை அவர்கள் சந்தித்து பேசினார்கள். முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்துறை அமைச்சர்களை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்தார் 2 நாட்கள் பயணமாக. அப்போது பிரதமரை சந்தித்தும் அவர் இந்த பிரச்சனை குறித்து, விவசாயிகளின் அச்சம் குறித்து அவர் பிரதமரிடம் முறையிட்டார் என்றும் செய்திகள் முன்னதாக வெளியாகியிருந்தன. இந்த சூழலில்தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி தராது என்றும், எனவே விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை, போராட்டத்தை கைவிடுமாறும் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கின்றன.